ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ஸ்பைடர் ஜெல் நெயில் ஆர்ட் பார்க்கலாமா? இதுக்கு நான் வந்து ஃப்ரெஞ்ச் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஞ்ச் கலர் அண்ட் எனி லைட் கலர் டபுள் கோட்டிங் கம்பல்சரி கொடுத்துடணும். ஸோ ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு க்யூர் பண்ணிட்டதுக்கப்புறமா அகைன் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன். இது வந்து 60 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர் ஜெல் அப்ளை பண்ண போகிறோம். ஸ்பைடர் ஜெல்னால் நம்ம அந்த ஸ்பைடர் வெப் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற ஒரு மைன்யூட்டான ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி இருக்கும், ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு டாட்டிங் டூலை வச்சு ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது பிளாக் கலர். இது வந்து 4 to 5 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதையுமே ஒரு 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிவிட்டு, இது ரொம்ப ப்ளைனாக இருக்கிறதுனால கொஞ்சம் போல் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த போ அட்டாச் பண்ணிக்கிறேன். ஒரு நெயிலுக்கு இந்த மாதிரி கிராண்டாக ஒர்க் பண்ணிவிட்டு மற்ற நெயிலெல்லாம் ப்ளைனாக விடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த போக்கு படாத மாதிரி நம்ம டாப் கோட்டிங் அப்ளை பண்ணி 60 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணிக்கணும். நான் கஸ்டமைஸ்டு ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் சேல் பண்ணுறேன். உங்களோட ஸ்பெஷல் ஈவெண்ட்க்கு ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.